ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுகா மாலத்தி சமையல். டுடே ஸ்பெஷல் பாதுஷா. வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதவங்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம பாதுஷா ஸ்வீட் செய்ய போகிறோம். வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம். எவ்வளோ எடுத்து வச்சுருக்கோம்? 1.5 கிலோம்மா. 1.5 கிலோ 300 நெய்க்கு எடுத்து வச்சுக்கிறோம்மா. நம்ம மாட்டு நெய் அதில் போட்டுக்கலாம். இப்போ இதனால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நெய் விட்டு மாவு பார்த்தோமா நல்லா கலரி விட்டாச்சு. நல்லா தேய்ச்சி அப்படியே உதிரியாக பாருங்க எப்படி இருக்குதுங்க. சால்ட்டு போட்டுக்கலாம். நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் ஆப்போசிட் அம்மா போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு உப்பு போட்டு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு ஆப்போசிட் மாவு கொஞ்சம் உப்புலாம் போட்டாச்சு, சால்ட்டு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அழுத்தி பெஞ்சிடாதீங்க. இந்த மாதிரி விரலையே இப்படியே பண்ணுங்கம்மா. இந்த மாதிரியே விரல பண்ணுங்க. ரொம்ப அழுத்திட்டோம்னா அது இறுக்கமாயிடும். மாவு பிசைஞ்சிட்டேன். நல்லா மாவு பிசைஞ்சிட்டு இப்போ மூடி வச்சுட்டு ஜீரோ காசிக்கலாமா. 1.5 கிலோ சர்க்கரை போட்டுக்கிறோம்மா. 1.5 கிலோ மாவு போட்டேன். 1.5 கிலோ சர்க்கரை போடுறோம்மா ஜீரோவுக்கு. ஒன்றரை கிலோ சர்க்கரை போட்டுக்கிறோமா. ஒரு 4 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறோமா. இந்த சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி போட்டால் போதும். போதும். வாங்கம்மா, மாவு பாருமா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ பாதுஷா பண்ணிக்கலாம். அதை பண்ணிக்கலாம். ஒரே லெவலாக பண்ணால் தான் வசதி செய்யலாம். நம்ம இந்த கிள்ளி வச்சுருக்கோம் பக்கம் வச்சுட்டு சுற்றலாமா. இப்போ சுற்றினீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். நல்லா அழுத்தி சுற்றுங்க. அம்மா பாருங்கம்மா, அதெல்லாம் பண்ணி வச்சுக்கிறேன். வாங்கம்மா, ஒன்று போட்டு பார்த்தோம் எண்ணெயில். கொஞ்சமாக காஞ்சது போட்டாச்சு. இதை போடுறோம்மா. ரொம்ப எண்ணெய் காயக்கூடாது. கொஞ்சம் மீடியமான 3/4 பாகம் காயட்டோம்மா.
எண்ணெய் ரொம்ப எண்ணெய் காஞ்சிட்டா உள்ளே வெந்திருக்காது. அதனால கொஞ்சம் மீடியமான எண்ணெயில் தான் போடணும். நல்லா எல்லாம் எலும்பி வந்துடும் வெளியே. பாருங்கள், கேஸும் ஸ்லோவாக தான் வச்சுக்கிறோம். ரொம்ப ஸ்பீடும் வேணால், எண்ணெயும் ரொம்ப காஞ்சிருக்கக்கூடாது. ஏன்னா மேலே வெந்துடும், உள்ளே வேவாது, அப்படியே மாவு போல இருக்குங்க. 2-3 நாளில் சாப்பிடவும் முடியாது மாவு மாரி இருந்தால். அந்த நெய்யெலாம் வாசனை போடும், அவ்வளோ வாசனையாக வருது. சூப்பர், நல்ல வாசனை பலகாரம். எங்கள் மாட்டு நெய், பசுமாட்டு நெய். இந்த பாதுஷாக்கெலாம் பசுமாட்டு நெய் போட்டு பண்ணோம்னா அவ்வளோ ஒரு வாசனையாக நல்ல வாசனை. இந்த மாதிரி எழும்பி வந்துடும், தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஆனால் இதே கேஸ் ஃபுல்லாக தானே அப்படியே அமுங்கி உள்ளதாக இருக்கும். பாருமா, நல்லா வெந்துருச்சு, நல்லா கோல்டன் கலராக அது பாருங்க எப்படி வந்துடுது. இந்த மாதிரி ஸ்லோவாக வச்சு வேக வச்சு எடுங்கம்மா. அப்புறம் தான் ஜீரோவில் போடணும். அது நல்லா ஆறட்டும். இந்த எடுத்துகிட்ட கூட உடனே ஜீரோவில் போட்டுறாதீங்க. அப்புறம் 1 hour 2 hour ஆறு இந்த பேர் போடலாம். நல்லா வெந்துச்சு. இது பாருங்கள், பப்ளிஸ்லாம் அப்படியே பாருங்கம்மா. ஜீரோவில் போட்டாச்சு. எல்லாம் எடுத்துடணும். அந்த வாட்டி ஒரு 2 நிமிஷம் ஊற்றோம், அப்புறம் எடுத்துடலாம்.